பெண் குடும்பத்தார்கள் அனைவர்களும் ஒரு 10, 50, 60 பேர் வந்திருந்தாங்க. வந்து அந்த இடத்துல வந்து அமைதியாக பேசி ஏதாவது ஒரு முடிவு கொண்டு வந்திருக்கலாம். வந்தவுடனே அடித்து ஒருத்தருடைய ரகளை பிரச்சனைகள் ஆகி அடிபுடியாகி மாப்பிள்ளையோட அப்பா மணிகண்டன் அவர் மண்டையை உடைச்சிட்டாங்க. அவங்க சித்தப்பா அவர் நெஞ்சில் எட்டி மிதிச்சதில் அவங்க இருவரும் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் பாளை ஜிஹெச் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு மாப்பிள்ளை மீண்டும் பாளையங்கோட்டை சியோன் காவல் நிலையத்தில் வைத்து குறைந்தது 4 மணி நேரம் விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. 4 மணி நேரம் விசாரணையிலும் அந்த பொண்ணு வந்து அந்த பையனோட தான் நான் போவேன், நான் என்னுடைய பெற்றவங்க கூட நான் போகலைன்னு சொல்லுதாங்க. அந்த பொண்ணு விருப்பப்படி அவங்க அந்த தாலி கட்டின கணவர் கூட அவங்க அனுப்பலாம். சரி, அவங்ககிட்ட இருக்கிற பணம் இந்த பையன்கிட்ட இல்லாதது ஒன்று பணம் இல்லை. லாயர் படிச்சிருக்காரு, வக்கீல், அவ்வளோதான். தவிர ஒரே கம்யூனிட்டி தான், இருவரும் ஒரே கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஏற்றம் தாழ்மை வந்து பணத்தை தான் பார்க்காங்க. இதே இன்னொரு ஜாதி மாற்று ஜாதி செய்தால் அது வந்து ஆணவ படுகொலை ஆயிடுது. அதே அந்த பொண்ணு அதே கம்யூனிட்டியில் கல்யாணம் முடித்தாலும் பணம் தான் இன்னைக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒருத்தருக்கு ஏற்ற இறக்கத்தை காட்டுது. பணத்தை வச்சு இருவரும் லவ் பண்ணலை, 2 பேருக்கும் மனசார பிடிச்சிருந்துச்சு. 2 பேரும் ஒத்துக்கிட்டு தான் 2 பேரும் காதல் திருமணம் பண்ணியிருக்காங்க.